அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 23வது தவணை தொகை எப்பொழுது உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும்? இது குறித்து சில முக்கியமான தகவல்களை நாம பார்க்கலாம். பிஎம் கிசான் உடைய 23வது தவணை தொகை மத்திய அரசு இதை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 2018 இருந்து இந்த பிஎம் கிசான் திட்டத்தை திறம்பட செயல்படுத்திட்டு வராங்க மத்திய அரசுங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மார்ச் 13, 2026ஆம் ஆண்டு 22வது தவணை தொகையை மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். பிஎம் கிசான் திட்டம் மிகப்பெரிய திட்டங்கள்ல இது ஒன்று. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய திட்டங்கள்ல இந்த திட்டம் எல்லார் மத்தியிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய திட்டங்களா ஆகுதுங்க. நாட்டின் மிகப்பெரிய திட்டங்களில் பிஎம் கிசான் திட்டம் அரசாங்கம் ஆண்டுதோறும் 6000 வழங்கி வருகிறது. இந்த பணம் தலா 2000 வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளின் கணக்குகளில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. மார்ச் 13 அன்று 2026 மத்திய அரசு பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகையை வெளியிட்டது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இப்ப 23வது தவணை நாடு முழுவதும் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த நிதியை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் 23வது தவணை பணம் எப்பொழுது வழங்கப்படும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்துகின்றனர். இருப்பினும் தகவலின்படி இந்த முறை பணம் விரைவாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது என்று தெரிகிறது. ஆனாலும் இந்த பணத்தை பெற விவசாயிகள் இகேஒய்சி முடித்திருப்பது அவசியம். இல்லையெனில் அந்த விவசாயிகளுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும். இது தொடர்பாக மத்திய அரசு விதிகளை கடுமையாக அமல்படுத்தியிருக்குங்க. ஏன்னா முறைகேடா இந்த பிஎம் கிசானுடைய திட்டத்தை பயன்படுத்துறவங்களை உடனடியா நீக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு இதை பயன்படுத்திட்டு வருது. நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்திற்கு தகுதி ஆனவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள pmkisan.gov.in இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்ற விருப்பத்தை கிளிக் செய்து உங்கள் விவசாய பதிவு எண்ணை உள்ளிடம் பின்னர் கேப்சா உள்ளிட்டு உங்கள் நிலையை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் தகுதியானவர் எண்ணில் 23வது தவணை கணக்கில் உங்கள் கணக்கு வைக்கப்படும். தகுதியற்ற இருந்தால் உங்களிடம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்காக புதிய விவசாய பதிவு நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் விருப்பத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி, ஜூலை, அக்டோபர் மாதங்களில் பணத்தை விடுவிக்கிறது. அதன்படி 22வது தவணை மார்ச் மாதத்தில் விடுவிக்கப்பட்ட இருப்பினும் 23வது தவணை இந்த ஜூன் இறுதி இல்லைனா ஜூலை முதல் வாரத்தில் விடுவிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் மத்திய அரசு ஒரு வருடமாக தகுதியற்ற விவசாயிகளின் பெயர்களை நீக்கி வருகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் 1 கோடி விவசாயிகளுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இதன் காரணமாக விவசாயிகளின் பெயர் நீக்கப்படும் என்று தெரிகிறது. புதிய விண்ணப்பதாரர்களை பொறுத்தவரை அனைத்து ஆவணங்களும் முழுமையாக சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர் தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது தொடர்பாக அனைத்து மாநில விவசாயிகளும் கவனமாக பரிசோதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் எந்த ஒரு தகுதியற்ற விவசாயிக்கும் பணம் கிடைப்பதில்லை. எனவே தகுதியான விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது நல்லது. உங்களுடைய இகேஒய்சி இதை சரிபார்ப்பு பண்ணணும். இந்த திட்டத்தின் கீழ் பணம் பெற ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2வது இகேஒய்சி நிறைவு செய்வது வேண்டும். இதை உங்கள் சேவை மையங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம். 3வது நில சரிபார்ப்பு. இதை செய்தவர்களுக்கு உழவர் பதிவு எண் வழங்கப்படும். பிஎம் கிசான் பணம் கிடைக்கும். இதையும் உங்கள் சேவை மையத்தில் நீங்கள் செய்து கொள்வது அவசியம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த எண்ணை கொண்ட விவசாயிகளுக்கு மட்டுமே பிஎம் கிசான் பணம் கிடைக்கும். இதை உங்கள் சேவை மையத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஜூலை 23வது தவணை தொகை வழங்கப்படுவதற்கு முன்பு விவசாயிகள் இந்த பணிகளை உடனடியாக முடிக்கப்பட வேண்டும். 23வது நிதி எப்போது வெளியிடப்படும் தேதியை மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த முறை அதை முன்கூட்டியே வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு விவசாயிகள் நம்புகிறார்கள். இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.